வளர்ந்து வரக்கூடிய தலைவரை வந்து தன்னை வந்து அடையாளப்படுத்திட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரசன்டேஷன் அவர் பண்ற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஃபர்ஸ்ட் மாநாட்டில் பிரச்சனை இருந்துச்சு, இப்போவும் அந்த பிரச்சனை எதிர்கொண்டிருக்கு. திமுக ஊழல் கட்சி, திமுக அப்படி பண்ணிச்சு, நிறைவேறான விஷயங்கள் இல்லை, வாக்குறுதி நிறைவேற்றல, இது காமனான விஷயம். நரேந்திரபாய் தாமோதரதாஸ் மோடின்னு சொல்லி அவர் ஒரு பேர் ஒன்று சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பிரதமர் அவர்கள் இப்படிதான் அப்படின்னு நீங்க பேசுறீங்க. விஜய் சொல்லிட்டாரப்பா, அடடா உடனே கட்சி நம்ம வந்து சர்வீஸ் வச்சலாம்ப்பா, நீட் விஷயத்தில் சர்வீஸ் வச்சலாம்ப்பா அப்படின்னு ரியாக்ட் பண்ண போறாரா? இது என்ன விதமான ஒரு பார்ட்டி? எமோஷன் கார்டு ப்ளே பண்ணியிருக்கிறார். ரொம்ப அழகா எமோஷன் கார்டு ப்ளே பண்ணியிருக்காரு. 230 நாள் நான் தான் நிற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க வீட்டு ரேஷன் கார்டில் என் பேர் இருக்கும், என் வீட்டு ரேஷன் கார்டில் உங்க பேர் இருக்கு, ஆனா பேர் இருக்காது, பார்த்தா தெரியாது, ஆனா நம்மளுக்குள்ள ரத்த உறவு இருக்கு. நான் இஸ்லாமியருக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கின்ற ஒரு பாலிடிக்ஸ் நீங்க நிறுவ பாக்குறீங்க, ஆனா இஸ்லாமியர்களுக்கு உங்க மீது நம்பிக்கை வரல. நீங்க இந்த உறவு எப்படி வந்து அவங்களுக்கு இருக்க அந்த கபட நாடக உறவு, இந்த நீங்க வார்த்தைலாம் சொல்றீங்களே ஏதோ அந்த வார்த்தையை எப்படி நீங்க நிரூபிக்க போறீங்க? ஆனா போனா இந்த எலெக்ஷன்ல ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துவார். ஆனா விஜய் போலன்ட்டு இப்போ மறுத்துறாரு, இந்த ஸ்டேஜ்ல அதை அசிங்கப்படுத்துறாரு. ஆனா இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தை நீங்க காரணம் வச்சு நீங்க தப்பிக்க முடியாது, ஏன்னா நீங்க சொன்ன வார்த்தை இன்னைக்கும் அப்படியே இருக்கு. அப்ப அந்த விஷயத்தை நீங்க வந்து இந்த மாநாட்டில் எதை செய்யக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நீங்க ஸ்டேஜ்ல செய்வீங்களா? பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடியவர் நமது செய்தி ஆசிரியர் திரு அன்பழகன் அவர்கள். வணக்கம். வணக்கமா சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு அப்படிங்கிறது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த மாநாட்டில் நடிகர் விஜய் அவர்களுடைய பேச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ விஜயோட பேச்சு என்னன்னா வந்து அவர் இன்னும் வந்து அவருடைய அரசியல் வந்து எப்பவுமே ஒரு விமர்சனத்தை எதிர்கொள்ளும். அவருடைய அரசியல் பற்றாக்குறை காரணமாக வந்து தனிப்பட்ட அவர்கிட்ட சில அரசியல் பற்றாக்குறை, அவரோட கட்சிக்கிட்ட இருக்க அரசியல் பற்றாக்குறை காரணமாக டோட்டலாக வந்து அவருடைய பாலிடிக்ஸ் வந்து ஒரு பெரிய விமர்சனத்தை எதிர்கொள்ளும். அதே மாதிரி தான் வந்து இந்த பேச்சு வந்து ஒரு விமர்சனத்தை எதிர்கொள்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு மெச்சூர் பொலிட்டிஷியன், ஒரு வளர்ந்து வரக்கூடிய தலைவரை வந்து தன்னை வந்து அடையாளப்படுத்திட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் அவர் பண்ணுற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஃபர்ஸ்ட் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாநாடு நடக்கும்போதே வந்து மாநாட்டுக்கு வர்ற அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து 2 பேர் இறந்து போனாங்க. அப்புறம் மாநாடு முடிஞ்சு போகும்போது இறந்து போனாங்க. அப்புறம் அங்கே நிறைய பிரச்சனை நடந்துச்சு. கடுமையான வெயில் நேரத்தில் அந்த மாநாட்டை ஆர்கனைஸ் பண்ணுறது, அதனால வந்து அங்கே இருக்க தொண்டர்கள், அந்த நிர்வாகிகள்லாம் வந்து உடல் ரீதியான உபாதைகள், பெரிய சிக்கலை எதிர்கொள்கிறது, அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கிற சில சிக்கல், இந்த மாதிரியான பிரச்சனை வந்து ஒரு டே 1 ஃபர்ஸ்ட் மாநாட்டில் பிரச்சனை இருந்துச்சு. இப்போவும் அந்த மாநாட்டு வந்து அந்த பிரச்சனை எதிர்கொண்டிருக்கு. மாநாட்டில் வந்து அங்கே ஒருத்தர் மயங்கி விழுந்து இறந்துட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்று. 2வது, பேனர் கட்டுற போது ஒருத்தர் வந்து மின்சாரம் பாஞ்சு கரண்ட் ஷாக் அடிச்சு அவர் இறந்துருக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் மாநாடு வந்ததுமே இந்த மாதிரி வந்து இப்படி நம்ம நிர்வாகிகள் எல்லாரும் நீங்கள் சாப்பிட்டீங்களா, செஞ்சீங்களா வந்துட்டு அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு அட்ரஸ் பண்ணிட்டு, இப்போ நம்ம தொண்டர்கள் வந்து நம்மளோட தொண்டர் படையிலேருந்து, இவர் படைன்னு சொல்றாரு, ஒரு பெரிய போர் படைன்னு சொல்றாரு, ஒரு போர் படையிலேருந்து ஒரு போர் தளபதியோ அல்லது ஒரு போர் வீரர் இறந்துட்டாரு அப்படின்னா அதை பற்றி நீங்கள் வந்து ஒரு கட்டரசுக்காக வருத்தம் தெரிவிக்கணும்ல. வருத்தம் தெரிவிச்சுட்டு அதுக்காக வந்து ஒரு மரியாதை, ஒரு 2 நிமிஷம் மரியாதை, ஒரு மௌனஞ்சலி செலுத்துங்க. எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிச்சா, நான் பேச ஆரம்பிக்கலாமா, சாப்பிட்டீங்களா, இது எதுவும் இல்லாமல் ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடுது. அது மறந்துடக்கூடாதுன்றதுக்காக டக்குன்னு ஸ்கிரிப்டுக்குள்ளே போயிடுறது, எமோஷனாக பேப்பர் வச்சுக்கிறது. ஓகே, நீங்கள் பேப்பர் வச்சா படிக்கிறீங்க, நீ ஸ்டாலின் அவர்களே வந்து நீங்கள் ஒரு பேப்பர் வச்சா பேசுகிறாருன்னு ரைட், ஓகே, அதில் விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் பேசிக்ஸ்ன்னு இருக்குது, அந்த பேசிக்ஸை அதை அட்ரஸ் பண்ணுறதுங்கிற ஒரு தான் இருக்குது, அது அவர்கிட்ட எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற பார்க்குறோம். 2வது வந்து அவர் மாநாடு, ஒரு அரசியல் கட்சியோட மாநாடுனா ஃபர்ஸ்ட் மாநாட்டுக்கு நிகழ்ச்சி நிரல் இருக்கும். நிகழ்ச்சி நிரல் என்ன, அஜெண்டா, அதாவது ஒரு மாநாடு அதாவது எவ்வளோ நாள் நடைபெற போகுது, அது மாநாடுனா சில 2 நாட்கள் 3 நாட்கள் நடக்கும், ஒரு நாள் முழுவதுமாக தான் நடக்கும். அவர் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வித்தின் 1 or 2 hour மாநாடு நடத்துறாரு. ஓகே, அது மாநாடுங்கிற அந்த ஃப்ரேமுக்குள்ளே அது வராதுன்னு சொல்லி அது மாதிரி விமர்சனம் இருக்குது. ஓகே, அது ஒன்று. சரி, மாநாடு பண்ணுறாரு. மாநாடு பண்ணும்பொழுது என்ன தலைமைக்கு இந்த மாநாடு என்ன நோக்கத்துக்காக நடத்தப்படுது, பிறகு வந்து இந்த மாநாட்டில் யாரெல்லாம் பேச போகிறாங்க, யார் எந்தெந்த தலைப்பில் பேச போகிறாங்க, எவ்வளோ நேரம் அந்த உரையை நிகழ்த்த போகிறாங்க, இந்த மாநாட்டுக்கான ரெசல்யூஷன் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்ற போகிறீங்க, என்ன பிரச்சனைக்காக இந்த மாநாட்டை நீங்கள் கூட்டியிருக்கீங்க, இந்த மாநாடு எந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ண போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதில் கிளியர் கட்டாக இருக்கணும். இது வந்து இந்த விக்ரவாண்டி மாநாட்டிலே அது இல்லை, இந்த மாநாட்டிலே அது இல்லை. பத்திரிகையாளர்கள் ஃபீல்டில் நிற்கிறாங்க, நியூஸை கலெக்ட் பண்ணுறாங்க. விஜய் வந்து ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் அப்படிங்கிறனால தான் அவருக்கு இந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் பின்னாடி மீடியா போகுது. சப்போஸ் இது XYZ யாராவது ஒருத்தர் இப்படி ஒரு நிகழ்ச்சி பண்ணார்னா, ஒரு நிகழ்ச்சி நிலையில் மாநாட்டை வந்து ஒரு சப்ஜெக்டாகவே கருதி அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க, உமிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் அவருடைய விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுலேயும் அந்த மாதிரியான விஷயம் கிளாரிட்டி எதுவும் இல்லை. 2வது பார்த்தீங்கன்னா, அவரோட மாநாட்டில் விஜய் பேசி முடிச்சிட்டாரு. அவர் பேசி முடிச்சது போனதுக்கப்புறம் தான் அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மாநாட்டோட தீர்மானங்கள் நாங்கள் வந்து அறிக்கை கொடுக்க போகிறோம் அப்படின்றாங்க. இப்போ அதுக்கு அப்புறம் இதுக்கே நீங்கள் இந்த மாநாட்டை ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சரியா? சரி, அவர் பேசினார், சப்ஜெக்ட்ஸ் பேசினார்.
அவர் வந்து திமுக ஊழல் கட்சி, திமுக அப்படி பண்ணுச்சு, நேர்மையான விஷயங்கள் இல்லை, வாக்குறுதி நிறைவேற்றல. இது காமனான விஷயம். எப்பவுமே எல்லா காலகட்டத்திலையும் எல்லா கட்சியும் ஆன்டி இன்கம்பன்சி எதிர்கொள்ளும். ஆன்டி இன்கம்பன்சிக்கான காரணம் என்னன்னா, அவங்களோட வாக்குறுதி அவங்க நிறைவேற்றலும் தவறி இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சிருப்பாங்க. சில மக்கள் ரீதியான மக்கள்கிட்ட சில அதிருப்தி எதிர்கொண்டிருப்பாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை நிறைய இருக்கும். இது எல்லா காலகட்டத்தில் எல்லா ஆளுங்கட்சிக்கும் இருக்கு. அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் அது ஜென்ரலான விஷயம். நீங்க அதை பத்தி பேசுறது வந்து இதுல ஒரு 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 யூனிக்னஸ் எதுவுமே இல்லை. ரெண்டாவது என்னன்னா வந்து விஜய் அவர்கள் எப்படின்னா, அவர் எல்லாத்தையும் கவனிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவர் மீதான விமர்சனம், அதை பற்றி பேசக்கூடிய அந்த தொலைக்காட்சி விவாதங்கள் அல்லது யூடியூப்ல அரசியல் ஆய்வாளர்கள் பேசுகிற அந்த விஷயங்கள் அதெல்லாத்தையும் அவர் கவனிச்சு தான் தன்னை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி அவர் செயல்படுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் வந்து ஸ்டாலின் பேர் குறிப்பிட்டு பேச மாட்டேங்கிறான்னு சொல்லி அவர் மீது விமர்சனம் வந்துச்சு. பொதுவாகவே நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, திமுக உள்ள கட்சிங்கிறீங்க. அதுதான் அது 30-40 வருஷம் இருக்குது. கலைஞர் காலத்தில் இருக்கிற பிரச்சனைங்க அது. எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்போதே அந்த பிரச்சனை இருக்குது. அப்போ அதை ஏன் நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ வந்து ஸ்பெசிஃபையாக சொல்லணும் அப்படின்றதுனால முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அப்படின்னு பேர் மேடையில் வந்து அவருடைய கட்சி பனையூர் கூட்டம் நினைக்கிறேன். இங்கே ஒரு கூட்டத்தில் இன்டர்னல் மீட்டிங்கில் வந்து பேரை அழுத்தமாக சொல்லி பேசுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அது ஓகே, அப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாலினுக்கான விமர்சனத்துக்கு நீ பதில் சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் அதை எடுத்துக்கிட்டார். இப்போ வந்து என்னன்னா, நீங்க வந்து ஏன் வந்து பாஜக வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, பாஜக அரசை விமர்சனம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் நரேந்திர தாமோதர்தாஸ் மோடிங்கிற அவரோட பேர், நரேந்திர பாய் தாமோதர்தாஸ் மோடின்னு சொல்லி அவர் ஒரு பேர் ஒன்று சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பிரதமர் அவர்கள் இப்படிதான் அப்படின்னு நீங்க பேசுறீங்க. அது வந்து அவர் வந்து விமர்சனம் வரதுனால அதை கரெக்ஷன் பண்றதுக்காக வந்து நீங்க வந்து இஸ்லாமிய வெறுப்பு அரசியல் செய்றீங்க, அப்புறம் வந்து நீட் விஷயத்துக்கு நீங்கள் ஒப்புதல் தர மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற பேசுகிறதா இருக்கட்டும், அல்லது வந்து இப்போ இந்த கீழடி விஷயத்தில் தமிழோட நாகரிகத்தை நீங்கள் புறக்கணிக்கிறீங்கிறதா இருக்கட்டும், இல்லை கச்சத்தீவு விஷயத்தை பற்றிலாம் பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து எப்பவுமே இருக்கிற விஷயங்கள். இதை வந்து நீங்கள் இந்த மாநாட்டு மூலம் சிறப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது வந்து நீங்கள் மாநாட்டில் பேசுகிற மூலமாக நீங்கள் மோடிக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து இது சார்ந்து நீங்கள் இது அனுப்பணும், இந்த கோரிக்கை நிறைவேற்றுங்க. அப்படி நிறைவேற்ற நீங்கள் மறுத்தீங்கன்னா உங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட் அலுவலகத்தை முற்றிட்டு இங்கே போராட்டம் நடக்கும் தாவேக்கா அப்படின்ற மாதிரி தான் அந்த பாலிட்டிக்ஸை நீங்கள் முன்னெடுக்கணும். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு மாநாட்டில் இருக்கீங்க, நீங்கள் பேசுகிற கவனிப்பாருங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி கவனிச்சா விஜய் சொல்லிட்டாராப்பா, அடடா உடனே கச்சத்தீவு நம்ம வந்து செவி சச்சலாம்ப்பா, நீட் விஷயத்தில் செவி சச்சலாம்ப்பா அப்படின்னு ரியாக்ட் பண்ண போறாரா? இது என்ன விதமான ஒரு பாலிட்டிக்ஸ்னே ஒன்றும் புரியல அவர்கிட்ட. சரி ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அங்கிள் வெரி ராங் அங்கிள், வாட் இஸ் திஸ் அங்கிள் அப்படின்னு பேசுகிறாரு. இது அதாவது மோடியே பலருக்கும் பிடிக்காது. மதவாத அரசியல் செய்யக்கூடியவர், ரொம்ப ஒரு ரேடிக்கலான இஸ்லாமிய வெறுப்பு அரசியல் செய்யக்கூடிய நபர். அவரை பலருக்கும் பிடிக்காது. அப்படி இருந்தாலும் பிடிக்காம போனாலும் அவர் தான் நமக்கு பிரதமர், நம்ம அவரை நம்ம மரியாதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி ஸ்டாலின் உங்களுக்கு நீங்கள் பிடிக்காம போகலாம், அவரை நீங்கள் எதிர்த்து அரசியல் செய்யலாம். நீங்கள் இருந்தாலும் அவர் வந்து முதல்வருங்க, ஒரு ஸ்டேட்டோட சீம். அந்த நீங்கள் அங்கிள் வாங்க அங்கிள், இது பக்கத்தில் இருக்கிற அங்கிள் மாதிரி நீங்கள் வந்து பேசுறதே வந்து ஒரு அன்ப்ரொஃபஷனலான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மேடையில், அதாவது தான் சினிமாக்காரன் அப்படிங்கிறத வந்து அவர் இன்னும் அந்த மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர்கிட்ட இன்னும் நம்ம வந்து பாலிடிக்ஸ் நோக்கி நகர போகிறோம். அதாவது பாலிடிக்ஸ் நோக்கி நகர போகும்போது நீங்கள் வந்து எதை செய்யணும்னு அதாவது இதெல்லாம் செய்யணுன்றது உங்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அது நீங்கள் வர டைம் ஆகும். ஓகே, எதை செய்யக்கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டேஜில் செய்வீங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிக்கலுக்குள்ளான விஷயமா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த நேரத்தில் இந்திய அளவில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு அரசியல் என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையம் வந்து மிகப்பெரிய ஒரு முறைகள் ஈடுபடுது. இந்திய தேர்தல் ஆணையமே நேர்மையாக செயல்பட மாட்டேங்குது. ஆளும் பாஜக அரசுக்கு சாதகமாக மக்களவை தேர்தலுடைய முடிவுகளே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சிருக்காங்க. பல ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத ரோட்ல போற கந்தனோ குப்பனோ யாரோ XRYZ யாரும் சொல்லலை. சொன்னவர் வந்து நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர், LOP லோக்சபாவுடைய ஆப்போசிட் பார்ட்டியினுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து ராகுல் காந்தி பேசுறாரு. அவர் பேசுறது அப்படிங்கிறது இதுக்கு முன்பு இந்திய வரலாற்றில் அப்படி நடந்தது கிடையாது. ஆளும் அரசு எதிர்கட்சி மீது குற்றச்சாட்டு வைக்கும், எதிர்கட்சி ஆளும் அரசு மீது குற்றச்சாட்டு வைக்கும், இப்படி இருக்கும். ஆனா இண்டிபெண்டன்ட் பாடி யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க வந்து அந்த மாதிரி போயிடுச்சு. இண்டிபெண்டன்ட் பாடி விமர்சனம் பண்றதை தாண்டி இண்டிபெண்டன்ட் பாடிக்கு எதிரான பிரச்சாரம் கிரவுண்ட்ல போயிட்டு இருக்கு. இது வந்து உண்மையே அவர் பிரஸ் அட்ரஸ் பண்ணி பேசுறது மட்டும் இல்லாம இண்டிபெண்டன்ட் பாடியாக இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ், ஒரு பர்டிகுலரா இனிமேல் தேர்தல் எப்படி நடைபெறும்னா SIR அப்படின்ற ஒரு சிறப்பு பட்டியல் ஒன்று தயார் பண்ணும், வாக்காளர் பட்டியல் தயார் பண்ணும். அந்த வாக்காளர் பட்டியலில் யாரெல்லாம் பேர் இருக்கோ அவங்க தான் இன்னும் வாக்களிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஒர்க்கை செய்கிறாங்க. அந்த ஒர்க்கை எதிர்த்து, இண்டிபெண்டன்ட் பாடி செய்யக்கூடிய ஒரு ஒர்க்கை எதிர்த்து கிரவுண்டில் வந்து ஒரு பெரிய போராட்டம் போயிட்டு இருக்கு. செய்கிறது யாருன்னா பிரதான எதிர்க்கட்சி தலைவர் செஞ்சுட்டு இருக்காரு. எவ்வளோ பெரிய பிரச்சனை இது! நீங்கள் வந்து இந்த பிரச்சனை பற்றி நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணி பேசியிருக்கணுமா இல்லையா? இது எவ்வளோ சீரியஸான விஷயம். நீங்கள் வந்து அதில் இருக்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் ஸ்டேஜில் நீங்கள் அதை வந்து பேசியிருக்கணும். நீங்கள் பேசல. நீங்கள் தேர்தல் அரசுக்கு தானே வரீங்க. தேர்தல் அரசுக்கு வரக்கூடிய ஒரு நாளைக்கு இது உங்களுக்கும் பிரச்சனை தானே. எப்படி இந்த பிரச்சனை பற்றி சார் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது வந்துட்டு அதிகாரத்திற்கும் மக்களுடைய உரிமைக்கும் நடக்கக்கூடிய போர்னு சொல்றாரு. அப்ப அதான் மக்களுக்காக பேசுறேன்னு விஜய் சொல்றாரு. ஆனா இந்த போரை பத்தி பேசவே இல்லையே, இதை நீங்க எவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆக்டிவிட்டி
ஆக்டிவிட்டியா பாக்குறீங்க? இந்த பிரச்சனை நீங்கள் கட்டாயமாக நீங்கள் அட்ரஸ் பண்ணிக்கணும். நீட்டை நீங்கள் அட்ரஸ் பண்ணீங்க, நல்ல விஷயம். கச்சதீவை அட்ரஸ் பண்ணீங்க. அந்த மாதிரி இந்த பிரச்சனை அட்ரஸ், இது கரண்ட்டில் லைவ்ல இருக்க பிரச்சனை. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்ன தெரியுமா? இவர் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னா, திமுக கிட்ட இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாக்குகளை அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை பின் பாயிண்ட் பண்ணி அதை அடிக்கிறாரு. அதை அவர் பல முயற்சிகளை செய்கிறார். இப்தார் நோன்பு நிகழ்ச்சி கலந்துக்கிறதா இருக்கட்டும், அல்லது வந்து வகுப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு வந்து நான் இஸ்லாமியருக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரு பாலிடிக்ஸை நீங்கள் நிறுவ பார்க்குறீங்க. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வரல, இப்போ வரைக்கும் வராமல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, ஃபியூச்சரில் வரலாமா நம்ம தெரியல, பட் அப்படி தான் இருக்குது. நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டியை இஸ்லாமியர்களை வாக்கற்றவர்களாக மாற்றுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் அப்படிங்கிறத வெஸ்ட் பெங்காலுடைய மம்தா பானர்ஜி அவர்கள் டே ஒன்லேயே சொல்லிட்டாங்க இந்த பிரச்சனை. அது வந்து பீகாரில் அவங்க செஞ்சிருக்க அந்த 65 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இது வந்து பீகார் பிரச்சனை இல்லைங்க, இது இந்தியாவில் எங்கே இருக்கிற பிரச்சனை. நாளைக்கு இந்தியாவுக்கும் நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு தான் நிலைமை. அப்போ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நீங்கள் அரசியல் செய்யறேன்னு சொல்கிறீங்களா? அப்போ வந்து நீங்கள் எஸ்ஐஆரை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. இந்த ஸ்டேஜில் வந்து இதை பற்றி பேசியிருக்க வேண்டியதானே? ராகுல் காந்திக்கு ஆதரவாக நீங்கள் ஒரு சின்ன அவரோட சேர்ந்து ஒரு விஷயத்தை நீங்கள் இனிஷியேட் பண்ண வேண்டியதானே? நீங்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, நீங்கள் அரசியல் தலைவர் தானே, நீங்கள் இன்னும் சினிமா ப்ராப்ளம் நினச்சிட்டு இருக்கீங்களா? அவர் அங்கே கிரவுண்டில் மக்களோட இருக்கார், அவர் மக்களோட பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு, வராரு, யாத்திரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அதை பற்றி நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இங்கே அது எப்படி ஒரு தன்மை? இது வந்து அது புரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரி தமிழ்நாட்டில் வாங்க, சரி நீங்கள் வந்து நான் நேஷனல் பாலிட்டிக்ஸ் செயலில் நான் வந்து தேசிய அரசியல் பற்றி எனக்கு இப்போதைக்கு என்னுடைய அட்டென்ஷன் கிடையாது நீங்கள் சொல்கிறீங்க. ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் என்னோட அட்டென்ஷன் சொல்கிறீங்க. ஓகே, ஸ்டேட்டில் என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? ரீசெண்டாக ஆணவ கொலை நடந்துச்சு. ஆணவ கொலை சம்மந்தமாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து என்னன்னா, இது கூட்டணி கட்சிகள் திமுக, விசிக, சிபிஎம், சிபிஐலாம் போயிட்டு இடையில போயிட்டு ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்து சிறப்பு சட்டம், ஆணவ கொலை தடுக்க சிறப்பு சட்டம் ஏற்றன்னு சொல்லி சொன்னாங்க. சிறப்பு சட்டம் ஏற்ற இவங்க சமூக நீதி அரசுன்னு சொல்கிறீங்க. சமூக நீதியை கரெக்டாக பின்பற்றதில் விமர்சனம் பண்ணுறீங்க. சமூக நீதி பின்பற்றாத அரசு இதுவரையும் ஆணவ படுகொலைக்கு எதிராக தனியாக சட்டமே நிறைவேற்றாமல் இருக்குது. இந்தியாவிலேயே பின்தங்கிய ஒரு ஸ்டேட், கல்வியிலும் சரி எல்லா விஷயமும் பின்தங்கிய ஒரு ஸ்டேட் வந்து ராஜஸ்தான் ஸ்டேட். இந்தியாவில் ஒரே ஒரு ஸ்டேட்டில் தான் ஆணவ கொலைக்கு எதிராக தனி சட்டம் இருக்குது. இதுதான் வந்து அதோட விசித்திரம். அங்கதான் வந்து இந்த மாதிரி வந்து அதாவது என்னன்னா ராஜஸ்தான்ல ஸ்பெஷல் ஆக்ட் இருக்கு. அங்கே அது என்னன்னா, அதாவது நீங்கள் திருமணம் மற்றும் திருமண பந்தங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு மரபு ரீதியாவோ அல்லது வேறு ஏதாவது கலாச்சார ரீதியாவோ ஏதோ ஒரு நீங்கள் டேக் ஒன்று எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒருத்தருடைய திருமண வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் தலையிடக்கூடாது. தலையிட்டிங்கன்னா சட்டம் வந்து 1987 நினைக்கிறேன் சட்டம் ஏற்றி வச்சுருக்காங்க. நீங்கள் உங்கள் வழக்கு நீங்கள் பாயும். நீங்கள் வந்து எந்த விதமான ரீசன் சொல்லி ஒரு தனிப்பட்ட ஒரு ஆண் பெண்ணுடைய அவங்க சேர்க்கையில் விஷயத்தில் நீங்கள் ஏதாவது விஷயத்தை நோக்கி நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா உங்களை வந்து கடுமையாக தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றி வச்சிருக்காங்க. இது அந்த ஸ்டேட்டில் மட்டும் தான் இருக்குது. முற்போக்கு பேசக்கூடிய தமிழ்நாட்டில் அந்த சட்டம் இல்லை. இதை நீங்கள் கேட்டிருக்க வேண்டாமா? ஏன் வந்து முற்போக்கு பேசக்கூடிய சமூக நீதி பேசக்கூடிய இந்த அரசு ஏன் செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்லி நீங்க பேசணும் இல்ல? நீங்க எதை பேசுறீங்க? நீங்க வந்து கேஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுக்கல, நீங்க அதனால பாஜக செய்ய மாட்டாங்க, அதனால நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க, ரெண்டு பேரும் கூட்டு கடவாடிங்க நீங்க சொல்றீங்க. ஆணவ கொலை விஷயத்துல வந்து இவங்க சட்டம் நிறைவேற்றாம இருக்காங்கல்ல, இது பெரிய விஷயம் இல்ல. பெரியார் மண் பேசுறாங்க, பெரிய அரசியல் பேசுறாங்க, அதை செய்யாம இருக்கிறத நீங்க கண்டிக்க வேணாமா? அது ஸ்டேஜ்ல இப்பதான் கவினுடைய டெத் நடந்துச்சு. அதே மாதிரி திருநெல்வேலியில வந்து பேர் சொல்ல மாட்டாங்க, ஸ்கூல்ல வந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதை ஏன் நீங்க அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? இது வந்து விசித்திரமான ஒரு விஷயமா இருக்கு, நம்ம பாக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தூய்மை பணிகள் பிரச்சனை பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையில் நீங்கள் தான் வாக்குறுதி விட்டீங்க. அந்த விஷயத்தை பற்றி என்னன்னா, அந்த பாதிக்கப்பட்ட தூய்மை பணிகளை வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்கள் மீட் பண்ணீங்க. ஏன் இந்த மாநாட்டில் அந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ணியிருக்க வேண்டியதானே? உச்சநீதிமன்ற ஹைகோர்ட்டில் என்ன தெரியுமா ஆர்டர் வந்திருக்கு? தூய்மை பணிகளுக்கு எதிராக ஆர்டர் வந்திருக்கு. அதாவது அந்த விஷயத்த பிரைவேட்டை கொடுக்கறது வந்து தடையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை ப்ரொசீட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ போராட்டக்காரர்கள் இனிமேல் அது போராட முடியாது. ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பு எப்படி இருக்கு, தனியார் மயம் ஆதரிக்கக்கூடிய இடத்துக்கு நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு. சரியா? இப்போ அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி எதிர்க்கட்சியில் இருந்தபோது நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் காட்டிட்டு இருக்காதீங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களே அந்த அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றி நீங்க சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தை நீங்க காரணம் வச்சு நீங்க தப்பிக்க முடியாது. ஏன்னா நீங்க சொன்ன வார்த்தை இன்னைக்கும் அப்படியே இருக்கு. அப்ப அந்த விஷயத்தை நீங்க வந்து இந்த மாநாட்டில் பேசியிருந்தா அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும். 54 வயதை எட்டிய நந்தன்குமார் ஏகே பிரபாகரன் என்ற நபர் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதற்கு எதிராக துணிவுடன் போராடி வருகிறார். 43 வயது நிரம்பிய அவரது மனைவி மித்ராவும் அவரது 2 பெண் பிள்ளைகளும் அவரை காப்பாற்ற போராடி வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் அவர்களின் மொத்த குடும்ப சேமிப்பையும் இழந்திருக்கிறார்கள். அவர்களால் முடிந்த அனைத்து முயற்சியும் மேற்கொண்டு விட்டார்கள். இறுதியாக பொதுமக்களை நாட முடிவு செய்திருக்கிறார்கள். அவரை காப்பாற்ற உங்களால் முடிந்த நிதியுதவியை இந்த வீடியோவில் தெரியும் QR கோட் மூலமாக அனுப்பலாம். இது பொய் செய்தி இல்லை. இதன் நம்பகத்தன்மையை அறிய இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் பாதிக்கப்பட்ட நபர் பற்றியும் அவருடைய மருத்துவ பிரச்சனை பற்றியும் அதற்கான உதவியை யார் மூலமாக பெறுகிறார்கள் என்பது பற்றியும் முழு விவரங்கள் இருக்கிறது. சாதாரண மக்கள் இல்லைங்க, அவங்களுக்கு யாருங்க இப்போ நிற்பாங்க? நீங்கள் நின்று இருக்கலாம் இல்லை? நீங்கள் இதெல்லாம் வந்து மாற்றுன்றவங்களாம் அதெல்லாம் நம்ம கேட்குறோம். இல்லாட்டி மட்டும் இவரெல்லாம் நம்ம எதிர்பார்த்துருக்கோம். இவர் உட்காந்து படம் நடிக்கிற அந்த படம் நடிக்கிறது இதெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போமா? அரசியலுக்கு வந்துட்டீங்க நீங்கள். அப்போ அரசியல் கட்சி தலைவரை இங்கே தோற்றம் அளிக்க வேண்டாமா? இதெல்லாம் வந்து எப்படி ஒரு விஷயமா பார்க்குறது? நிறைய லேக்ஸ் இருக்குது. அவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையும்
ஒரு கிளியர் கட்டா, அதாவது திமுக பண்ண ஊழலாக இருந்தாலும் சரி, அந்த 1000 கோடி டாஸ்மாக் ஊழல் தொட்டிங்க, அந்த வழக்கு இடியினுடைய வழக்கு அட்ராசிட்டி பண்ணதுனால வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்டால நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் அதை வந்து ஸ்டாலின் அவர்கள் அங்கே டெல்லிக்கு போனதோட லிங்க் பண்ணி சொன்னீங்க, அந்த லிங்க் அதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ண வேண்டியதானே? உங்களுக்கு வேற தகவல், இன்னும் அந்த தகவல் கூடுதல் சொல்ல வேண்டியது. அவங்க எப்படி வந்து பாஜகவுக்கும் திமுகவுக்கும் மறைமுக உறவு எப்படிலாம் இருக்குங்கிறத நீங்க பேச வேண்டியது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சு. ரோட்ல போறவங்க கூட இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சுப்பாங்களே. இது ஏன் நீங்க பேசுறீங்க? வேற என்ன விஷயம் உங்களுக்கு தெரியுது? நீங்க சொல்ற அரசியல், அதாவது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு உறவு இருக்குங்கிறத நிரூபிக்க கஷ்டப்படுறீங்க. நிரூபிச்சா இஸ்லாமியர் அவங்க பின்னாடி இருக்க மாட்டாங்க, விட்டு வெளியே வந்துடுவாங்க, நீங்க அவங்க உங்களை நோக்கி வந்துடுவாங்க, நீ ஆசைப்படுறீங்க. அதை நீ நிரூபிக்கிறது களத்தில் எந்த அளவுக்கு ஆக்டிவாக பாலிடிக்ஸ் செய்யணும். இப்படி உட்காந்து மேடையில் அறிக்கை விட்டு போகிறது மூலமாக வந்து இஸ்லாமியோட 13% வாக்கு இருக்குங்க திமுகவுக்கு. திமுகவோட வாக்கு வங்கியின் எலெக்ஷன் வந்தாவே அந்த வாக்கு என்றதுக்கான ஸ்டார்டிங்கே வந்து 13% வாக்குங்கிறது கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் அந்த கவுண்டிங்காக ஆரம்பிக்கும். அவங்களோட தான் வந்து உறுதியாக இருக்காங்க. இப்போவும் எஸ்டிபி மட்டும் வெளியே வந்திருக்காங்க அதிமுகலேருந்து. மேபி எஸ்டிபி அவங்களோட தான் போக போகிறாங்க. இந்தியன் யூனியன் முஸ்லீம் இருக்காங்க, மனிதநேய மக்கள் கட்சி இருக்காங்க, அதே மாதிரி மனிதநேய ஜனநாயக கட்சியும் இருக்காங்க தான் நான் நினைக்கிறேன். தமிழ் மோகன் சாரி அவர் கூட தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். எஸ்டிபி தகவல் பாக்கையும் அவர் மட்டும் தான் பெண்டிங். போயிட்டேன்னா வச்சுக்க, அவ்வளோ எல்லாருமே போயிட்டேன்னு அர்த்தம். இப்போ அவங்களாம் வந்து நீங்கள் கைப்பற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த உறவு எப்படி வந்து அவங்களுக்கு இருக்க அந்த கபட நாடக உறவு, இந்த நீங்கள் வார்த்தைலாம் சொல்கிறீங்களே ஏதோ, அந்த வார்த்தையை எப்படி நிரூபிக்க போகிறீங்க? நிரூபிச்சா தானே வந்து அதை வந்து உங்களை நோக்கி வருவாங்க. நீங்கள் இஸ்லாமியர்கள் வாக்காளர் பட்டியலில் பாதிக்கப்பட்டதில் நீங்கள் வந்து வாய் திறந்து பேச மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி வந்து இங்கே இருக்க இஸ்லாமியர்கள் உங்களை நம்புவாங்க? இப்போ வந்து பாஜகவுக்கும் திமுகவுக்கும் அண்டர்டீலிங் உறவு இருக்கலாம் தெரியும். ஏன்னா ரெண்டுமே அது அங்கே ஸ்டேட்டில் நிர்வாகத்தில் இருக்கிற அரசு, இது மாநிலத்தில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அரசு, ரெண்டுமே ஆளும் அரசு. அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து கொடுக்கல் வாங்கல் விஷயத்துக்காக, நிர்வாக ரீதியான விஷயத்துக்காகவும், ரெண்டாவது தனிப்பட்ட நலன்களுக்காகவும் ஏதாவது சில விஷயங்கள் இருக்கலாம். நம்ம அதை வந்து இல்லாமல் நம்ம மறக்க முடியாது. ஏன்னா வந்து கடந்த காலத்தில் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்ச ஸ்டாலின் அவர்கள் அங்கே போனார். அது போனதுக்கு திமுக சொன்ன காரணம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது வேறு சப்ஜெக்ட். ஆனால் அதை நீங்கள் வந்து சாதாரண நபர்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போகணும். அதை வந்து எவிடன்ஸ் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் ஸ்டேஜில். நீங்கள் அந்த இடத்துல தோல்வி அடைகிறீங்க. அந்த ப்ரூஃப் வைக்கிறது நீங்கள் தோல்வி அடைகிறீங்க. சரி, அதெல்லாம் அங்கே பேசுகிறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக தான் பெரிய நிலைமைங்க. அதிமுக தான் ஒரு பெரிய கஷ்டம். என்ன சொல்லணும்னா 26 தேர்தல் வந்து திமுக வர்சஸ் டிவிகே, அதாவது ஃபர்ஸ்ட் டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஓகே, அப்போனா ஏடிஎம்கேக்கு அங்கே ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்கிறாரு. ஏடிஎம்கேக்கு தான் நிலைமை. ஏடிஎம்கே கொஞ்ச நாட்களாகவே ஏடிஎம்கே வந்து விஜயோட அரசியலை வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமலே இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட ஒரு கூட்டணிக்கு போகிற ஒரு கணக்கில் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. சரி, வந்து இவங்களோட கூட்டணிக்கு போயிட்டாங்க, பாஜகவோட ஏடிஎம்கே கூட்டணிக்கு போயிட்டாங்க. அங்கே போனாலும் கூட விஜயோட அரசியலை பெரிய டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அதை விமர்சனமே பண்ணல. இப்போ தான் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் வந்து தன்னோட அரசியல் நிகழ்ச்சியில் எதுக்கு வந்து எம்ஜிஆர் படத்தை யூஸ் பண்றாரு? எம்ஜிஆர் எங்களோட ஐக்கான, அவரோட நீங்க உரிமை கொண்டாடுவீங்க. அதான் சார், இப்ப எம்ஜிஆருடைய விஷயங்களை முன்னிறுத்துவதற்கான காரணம் என்ன சார்? ஒருவேளை ஏடிஎம்கே ஓட் பேங்க் இவர் எடுக்கணும்னு பாக்குறாரா விஜய்? அதாவது அது ஒரு மெசேஜ் சொல்ல வராரு. அவர் என்ன மெசேஜ் சொல்ல வர்றாருன்னா, 1967 அண்ணா வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாரு. ஒரு மாநில கட்சியான திமுக தலைமையிலான கூட்டணியை ஆட்சிக்கு கொண்டு வந்தார். அது ஒரு பெரிய ஒரு புரட்சி. அதே மாதிரி 77 அதை வந்து இவர் செஞ்சார். 10 வருஷத்தில் நம்ம எம்ஜிஆர் வந்து அதை வந்து அவங்களுக்கு செஞ்சு, அதே மாதிரி ஒரு மாநில கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துச்சு, அது அதிமுக அப்படின்னா. அப்போ அதே மாதிரி 26 ஒரு மாநில கட்சி திவிக வந்து ஆட்சி வரப்போகுது அப்படிங்கிறத அந்த ஒரு கோட் பண்ணுறதுக்காக தான். 67ன்னு சொல்லும்போது அண்ணா, 77ன்னு சொல்லும்போது எம்ஜிஆர். அதனால் அந்த 2 ஐக்கான்ஸ் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. மற்றபடி அவங்க அது இதுக்கு முன்னாடி அவர் யூஸ் பண்ணல, இப்போ யூஸ் பண்ணுறாரு. ஸோ வந்து அதை அந்த மாதிரி மெசேஜ் சொல்கிறாரு. அதை அதிமுக கண்டிக்கிறாங்க. அவங்க கண்டிக்கிறது ரொம்ப லேட்டு. நான் நல்லா புரிஞ்சுக்கங்க, அதிமுக நம்ம ரொம்ப ரொம்ப மோசமானது. காரணம் என்னென்னா, ஏற்கனவே அதிமுக பாஜக கபலீகரம் பண்ணிட்டு கட்சி அழைச்சிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணி உருவாகியும் இந்த கூட்டணி என்டிஏ அலையன்ஸ் தான் சொல்கிறாங்க. இது யார் சிஎம் வேட்பாளர்னா, வெற்றி பெற்றதுக்கப்புறம் நாங்களாம் என்டிஏ எம்எல்ஏலாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் மறுக்கிறாங்க. அந்தளவுக்கு அதிமுகவை காலி பண்ணுறாங்கிறது வெளிப்படையே தெரியுது. அவங்க ஒரு பக்கம் பண்ணால், இன்னொரு பக்கம் திமுக பண்ணுறாங்க. ஏன்னா அதிமுகவுடைய எல்லா சீனியர்ஸ் கேடர்ஸையும் வந்து கைப்பற்றுறாங்க. எல்லாருமே வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாடு அமைச்சரவையில் திமுக அமைச்சரில் இருக்கக்கூடிய 8 அமைச்சர்கள் அதிமுகவுடைய சீனியர்ஸ், எல்லாருமே முக்கியமான கேடர்ஸ். அவங்களாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இன்னும் சில பேர் வர இருக்காங்க. கொங்கு பெல்ட்டே காலி ஆகுதுங்கிறாங்க. அப்படி வந்து அவங்களோட பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாஜக கட்சி பலவீனப்படுத்துறாங்க, இன்னொரு பக்கம் திமுக பலவீனப்படுத்துறாங்க, இன்னொரு பக்கம் இவர் வந்து என்ன ஆட்டமே யாருக்குன்னா, எங்கள் 2 பேரும் தான் ஆட்டம், நீங்கள் யாரும் கிடையாது, இல்லை ஓரமாக விளையாடுங்கிறாரு. அதிமுக ஓரம் கட்டுறாரு. சரி, ஓகே. அதே மாதிரி பல இடங்களையும் அந்த அரசியல் அவர் செஞ்சுட்டே தான் இருக்கார். எங்களுக்கு அவங்களுக்கு தாங்க, வேறு யாருக்கும் அங்கே ஸ்க்ரீனில் இடம் இல்லை அப்படிங்கிறதா இருக்கட்டும், அல்லது வந்து அந்த ஐக்கான்ஸை பயன்படுத்தி அவர் சொல்ல ஒரு மெசேஜாக இருக்கட்டும். 26 நான் தான் ஆட்சிக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, என் தலைமை தான், நான் தான் சிஎம் வேட்பாளர், என்னை ஏற்றுக்கிட்டு யாராவது வரதான் தான் வாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும். இவர் வந்து இதெல்லாம் எப்படின்னா, அதிமுகவை 3 பேர் சேர்ந்து படிக்கிறாங்க. பாஜக, திமுக, திவிகே 3 பேர் சேர்ந்து அதிமுக காலி பண்ணுறாங்க. இப்போ அதிமுக நிலைமை கஷ்டம் எப்படி நினச்சி பாருங்க.
அவர் வந்து தனிப்பட்ட தலைமைக்காக, தன்னோட தலைமைக்காக கஷ்டப்பட்டு அவர் அந்த கட்சியை கைப்பற்றி வச்சிருக்காரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் தான் இருப்பார், கட்சி இருக்காது நினைக்கிறேன். அது அவருக்கான போஸ்டிங் இருக்கும். அவரே ஒரு சின்ன இவ்வளோ பெரிய தமிழ்நாடு அளவில் இருக்கிற கட்சிங்கிறது ஒரு சுருங்கி ஒரு கொங்கு பெல்லில் குறிப்பாக அவர் இருக்க டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் அந்த கட்சி சுருங்கினா கூட மாற வாய்ப்பு இருக்குது. நாளை முன்னாடி வந்து அந்த கட்சி எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. அந்த மாதிரி மோசமாக போயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா விஜய் அரசியலை விழிச்சுக்கிட்டு அதை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய திமுக கவனமாக அரசியல் செய்கிறாங்க. விஜயை தங்களுடைய ப்ராக்சியை மூலமாக டிஎம்கே வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. விமர்சனம் பண்ணுறதை தாண்டி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ரொம்ப விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் குறைச்சி மதிப்பிடல, திமுக மதிப்பிட மாட்டேங்கிறாங்க. திமுக தெளிவாக இருக்காங்க. ஆனால் திமுக ப்ராக்சியை குறைச்சி மதிப்பிடுறாங்க. திமுக எப்படி பண்ணுறாங்கன்னா விஜய் வந்ததுனால இம்பாக்ட் எப்படி நடைபெறுதுங்கிறது அவங்க நல்லா தெரிஞ்சதுனால என்ன பண்ணுறாங்க, புது ஸ்கீம்ஸ்க்கு அறிவிக்கிறாங்க. அவங்களுடைய எலெக்ஷன் வாக்குறுதியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எந்த விதமான ஸ்பெஷல் ஸ்கீம்ஸும் அவங்க அறிவிக்கல. விமன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை மென் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க எதுவுமே அதை அறிவிக்கல. ஆனால் வந்து இப்போ வர விஜய் வந்ததுக்கப்புறம் என்ன, அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறது, அவங்களுக்கு வேறு என்ன திட்டங்களை கொண்டு வரது, அப்புறம் புதிய திட்டத்தை கொண்டு வரது, இதெல்லாம் எதுக்குன்னா அவங்களுக்கு வரக்கூடிய இந்த ரிப்போர்ட் என்ன இருக்குன்னா, அவங்க நிச்சயமாக வந்து 26ங்கிறது தங்களுக்கு சாதகமாக இல்லாத சூழல் இருக்கோ அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்படின்னா கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து 2006 எக்ஸாம்பிள் தான். 2006 வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இருந்த சட்டமன்ற தேர்தலில் 2011 2006 அந்த அதிமுக அரசு வந்து ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு, அதிருப்தி உருவாச்சு. அதனால் வந்து மக்கள் வந்து திமுக நோக்கி நகர்ந்தாங்க. ஆனால் திமுகக்கு என்ன ஒரு பெரிய மைனஸ்னா, திமுக தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைக்கல, திமுக அலைன்ஸ் கிடச்சிச்சு. திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 96% கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். 118 வேணும் மெஜாரிட்டிக்கு, திமுக கிடைக்கல. அது காரணம் என்ன தெரியுங்களா? அன்றைய 2006 ரிசல்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2006 என்ன இருந்துச்சுன்னா, திமுக வந்து ஆட்சியை கைப்பற்றாங்க, மெஜாரிட்டி கிடைக்கல. காரணம் என்னன்னா, அன்றைக்கு வந்து விஜயகாந்த் வந்து ஒரு நியூ பிளேயர் உள்ள வந்தார். அவர் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் வந்து 8.45% வாக்கு வாங்கினார். அது வந்து திமுகவுடைய மெஜாரிட்டி காலி பண்ணுறதுக்கு முக்கியமான ரோல் அவர் தான் பண்ணார். அதே மாதிரி அதுக்கடுத்து அந்த மக்களவைத் தேர்தலில் 10.45% வாங்கினார். அதுக்கப்புறம் 2011 அவர் கீ ஃபேக்டராக மாறினார். அவர் வந்து அந்த அலைன்ஸ் போனார், ஏடிஎம்கே அலைன்ஸ் போனதுனால அவங்க ஆட்சி வந்து திமுக ஆட்சி அகற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ வந்து திமுக அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தான் விஜய்னால தங்களுடைய வாக்கு வங்கி வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால புதிய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து எங்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுமோ அங்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ரெண்டாவது எப்படின்னா, அவங்க எப்படி அது கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, உதயநிதி தான் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க திமுக எல்லா இடங்களும். இப்போ வந்து விஜய் வந்ததுக்கப்புறம்னா விஜய் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஈஸியாக வந்து விஜய் ஸ்கோர் பண்ணிடுவார். ஏன்னா வந்து உதயநிதி வந்து பெரிய தலைவர்லாம் கிடையாது, அரசியல் தலைவர்லாம் கிடையாது. இன்றைக்கி வேணால் கட்சி அவங்களோட ஆட்சி அவங்களோட இருக்கிறதுனால டெபுட்டி சிஎம்ங்கிறது கொடுத்துருக்காங்க. சரி, ஆனால் அவர் தனிப்பட்ட அவருக்கான பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் பெரிய உள்ள கிடையாது. அது வந்து விஜய்க்கும் அவரையும் ஈக்குவலாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது அந்த அரசியல். அப்படின்னும் போது இப்போ ஈஸியாக விஜய் ஸ்கோர் பண்ணிடுவார்ன்றதுனால என்ன பண்ணுறேன்னா, விஜய்க்கு நிற்கிற ஸ்டாலின் வைக்கும்போது அங்கே வந்து விஜய் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ வந்து உதயநிதி வந்து சைட் டவுன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறத நம்ம பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து திமுக அதை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி தங்களை எப்படிலாம் சரி பண்ணவும் பண்ணுறாங்க. ஆனால் திமுகவோட ப்ராக்சிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவர் ஒரு ஆளே கிடையாது, அவருக்கு இந்த கூட்டம்லாம் வாக்கா மாறதெல்லாம் பேசுகிறாங்க. அது சப்ஜெக்ட்ஸ் வேறு. ஆனால் அவரால் ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்த போகிறார் அப்படிங்கிறத நம்ம ரியாலிட்டி நான் பார்க்குறோம். நிச்சயமாக வந்து விஜயகாந்த் ஏற்படுத்த தாக்கத்தை விட கூடுதல் தான் இருக்கும் நான் பார்க்குறேன். விஜயகாந்த் 8.45% ஏற்படுத்தினார். இவர் வந்து நியர்பை 15 வரை ஏற்படுத்துகிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து ஒரு 10 to 12 கட்டாயமாக வந்து அவர் ஏற்படுத்துவார் அப்படின்னு நான் பார்க்குறேன். ப்ளஸ் ஆர் மைனஸ்ங்கிறது எப்படி மாறப்போகுது தெரியல. அது வந்து நம்ம வரக்கூடிய நாட்களில் தான் அந்த பாலிடிக்ஸ் நம்ம கவனிக்கணும். இப்போ என்டிஏ அலைன்ஸ் இருக்குல்ல, அதிமுக பாஜக கூட்டணி, அந்த கூட்டணியை விமர்சித்து விஜய் அவர்கள் பேசியிருந்தார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட். அது அதிமுக வச்சு செய்கிறார் அவர். அது வந்து ஒரு பொருந்தா கூட்டணிட்டார். அது பொருந்தா கூட்டணி. அவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு, இதை வந்து தொண்டர்கள் ரசிக்கவே மாட்டாங்க. தொண்டர்களோட உள்ள குமுறலை இவர் வெளிப்படுத்துறாரு. இது வந்து ரொம்ப சீரியஸான சார்ஜஸ். அதிமுக பேச கிளம்பி போயிடலாம் அவங்க. ஏன்னா விஜய்லாம் வந்து அரசியல் செஞ்சு உங்களுடைய பிரச்சனைலாம் அவங்க எடுத்து காட்டணும் அப்படின்ற மாதிரி நிலைமை போயிடுச்சு. இன்னொன்று என்ன தெரியுமா சொல்றாரு, 2026 இந்த தொண்டர்கள் என்ன முடிவு எடுப்பாங்கிறது அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கிறது இவர் இன்டெரக்டா சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, அவ்வளோ நெருக்கடியில் நீங்க ஏன் அந்த கூட்டணி ஓட்டு போடணும், நீங்க ஏன் அதிமுக நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னா எனக்கு ஓட்டு போடுங்கிறது டைரக்டா சொல்லலை. அந்த அளவுக்கு அவர் வந்து மேடையில் வந்து அந்த விஷயத்த சொல்றாரு. ஸோ வந்து நிச்சயமா வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய அதான் சொல்றேன், 3 பேர் சேர்ந்து வந்து அதிமுக காலி பண்ண போறாங்க. அப்படிதான் அது போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு வெளிப்படையே விஜய் அடிக்கிறாரு அப்படின்னா அவங்க அதிமுகவில் எதுவும் பண்ண முடியல. அவங்க கடந்த காலத்தில் செஞ்ச பல்வேறு ஊழல் ரீதியான குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி பாஜக கிட்ட, குறிப்பாக அமித்ஷா டேபிள் எல்லாமே லைவ்ல இருக்கு. ஸோ வந்து அவங்களால நகர முடியாத அளவில் வந்து கூட்டணி. ஆமாம், ஏன்னா ஏற்கனவே இவங்க மாறி கூட்டணி பேசினவங்க தான். யாரு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேசினவங்க தான். அதில் வந்து அந்த பேரத்தில் வந்து முன்ன பின்ன விஷயங்கள் இருந்ததுனால, சீட்ஸ் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிக்கல் இருந்ததுனால அது வந்து அமையலைங்கிறத வெயிட் பண்ணோம். ஆனால் கடைசி நேரத்தில் அமையும் தான் பார்த்தோம். ஆனால் அதுக்குள்ளே வந்து பாஜக இப்படி ஒரு அலைன்ஸ் அமைச்சதுனால விஜயால எதுவும் பண்ண முடியல. இப்போ அவர் தனியாக அவர் தான் வாசிக்கிற மாதிரி அவர் நகர்ந்துட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இவங்களை இந்த அளவுக்கு விமர்சனம் போட்டு அடிக்கிறாரு. இதில் என்னன்னா, அவர் ஏன் இந்த அளவுக்கு போட்டு அடிக்கிறார் நான் பார்க்குறேன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களோட வரலன்ட்டேன், நான் பாஜக என் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டேன்.
அதே மாதிரி இது அடிமை கூட்டணின்னு சொல்றாரு. இந்த இந்த அதிமுகவை இந்த அடிமை கூட்டணியா போயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லும்போது என்ன எப்படி நீங்க அதுக்கு கூப்பிடுறீங்க? ஏன்னா இவங்க வெளிப்படையாக கூப்பிடுறாங்க. அப்போ பாஜக வெக்கமே இல்லை. நயினா நாகேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா தினம் கூப்பிட்டு இருந்தார். விஜய் எங்க அணிக்கு வரணும், விஜய் எங்க அணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் வந்தாருன்னா அது திமுக வந்து பெரிய டஃபாக மாறும் அந்த அணி போல தான். அதுக்கப்புறம் அவங்களோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் என்னன்னு தெரியல. விஜயோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் கூட பெரிய ஸ்பாயில் ஆகலாம். ஆனால் போனார்னா இந்த எலெக்ஷனில் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துவார். ஆனால் விஜய் போலன்ட்டு இப்போவும் மறுத்துறாரு. இந்த ஸ்டேஜில் அதை அசிங்கப்படுத்துறாரு. அதிமுக வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ வந்து இது டோட்டலாக இது அப்படி தான் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது பார்க்கும்போது அவர்கிட்ட எதிர்பார்த்த மாதிரி அவர் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக சப்ஜெக்ட்ஸ் என்னன்றது பேசிடணும். இன்றைக்கி இருக்க நடப்பு பாலிடிக்ஸில் அதாவது திமுக மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சா கூட ஒரு ஊழல் செஞ்சிருக்கேன் அப்படின்னா கூட அந்த ஊழலை இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு எதிர்த்து அரசியல் செய்கிறீங்க. நீங்கள் ஆமாம், நீங்கள் ஒரு பெரிய வைப்பு பாதுகாப்பில் இருக்கீங்க, ஒரு பெரிய தலைவராக இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு பெரிய உங்களுக்கு கரிஸ்மேட்டிக் பவர் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தலைமை பண்பு வராட்டி கூட உங்களுக்கு பெரிய கரிஸ்மேட்டிக் அந்த இமேஜ் இருக்குது. அதன் மூலமாக வந்து நீங்கள் ஆளுமரசு நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா இன்னும் கிளியர் கட்டாக பின் பாயிண்ட் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி நிர்வாகத்தில் ஒரு ஊழல் செஞ்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை, ரீசெண்டாக வந்து மதுரை தான் நீங்கள் மாநாடு பண்ணீங்க. மதுரையில் மாநகராட்சியினுடைய திமுகவுடைய மாநகராட்சி மேயர்கள் வந்து அவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சு 200 கோடி ஊழல் நடந்திருக்கு. ஊழல் செஞ்சு அவங்கெல்லாம் மேயர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. மேயரோட கணவர் அவரும் ராஜினாமா வந்து இப்போ வந்து எங்கே போயிட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மற்ற மாநகராட்சி அதிகாரிகள் 5 பேர் சஸ்பெண்டில் இருக்காங்க. 20 பேர் பார்த்தீங்கன்னா வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, நடவடிக்கை வளையத்துக்குள்ளே இருக்காங்க. ஒரு பெரிய சீரியஸான விவகாரம். இப்போ இந்த மாதிரியான ஊழல் நடந்திருக்கு. இப்போ இதெல்லாம் நீங்கள் பற்றி மதுரை நடக்கும்போது நீங்கள் அதை பற்றி எடுத்து பேச வேண்டியது தானே? இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நான் வந்தால் இப்படி வந்து மதுரை மாநகராட்சி இப்படி வச்சிருக்க மாட்டேன், இதோட பிம்பத்தை மாற்ற போகிறேன், இதெல்லாம் இப்படி கொடுக்க போகிறேன், இப்படிலாம் நீங்கள் அதை பின் பாயிண்ட் பண்ணி பேசணும். அப்போ தான் மக்கள் கனெக்ட் ஆகுவாங்க. இதெல்லாம் பத்திரிகையில் தான் படிக்க முடியுமா? இப்போ வந்து நீங்கள் ஏன் நீ ஒரு அரசியல் தலைவராக வந்து நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டீங்களா? அப்போ என்ன உங்கள்கிட்ட சிக்கல் இருக்குது? ஏன் உங்களுக்கு ஒரு இன்டெலெக்சுவல் டீம் இல்லையா? உங்கள்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அரசியல் சொல்லி தரலையா? இது இந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்பெசிஃபையாக எடுத்து நீங்கள் பேசாமல், ஸ்பெசிஃபையாக நீங்கள் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணாமல் நீங்கள் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா திமுக உங்களை அட்ரஸே பண்ணாது. ஏன்னா திமுக என்னன்னா ஒருத்தர் எதிர்த்தா அவங்க வளர்ந்துனவங்கிறது திமுக நல்லா தெரியும். அதனால் வந்து அவங்க ஒரு டச்சே பண்ண மாட்டாங்க. டச்சே பண்ணாமல் ஆனால் இன்டெரக்டாக உங்களை டச் பண்ணுவாங்க. இன்டெரக்ட் டச் பண்ணாங்கன்னா நீங்கள் வரது மூலமாக தங்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படும் அந்த பிரச்சனை சரி பண்ணுவாங்க, அதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. ஆனால் உன்னை வந்து ஒரு பொருட்டாவே கருத மாட்டாங்க. வெளிப்படையாக அப்படிதான் அட்ரஸ் பண்ணால் வளர்ந்துறான்னு சொல்லி அவங்க கருத மாட்டாங்க. அப்படிதான் வந்து அந்த அரசியல் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது உங்களை அவங்க அட்ரஸ் பண்ண வைக்கணும். ஆளும் வருஷம் உங்கள் பேரை சொல்லி இப்போ நீங்கள் பேசிட்டீங்களே, நீங்கள் ஸ்டாலின் அவர்களேன்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்களே, நீங்கள் அங்கிள்லாம் சொல்லி நீங்கள் பேசுகிறீங்களே, அப்போ உங்களை அவங்க அந்த பேர் சொல்லி பேசணும்ல. சிஎம்ஓ அல்லது மற்ற நபர்கள் பேசணும். அப்போ பேசணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய முக்கியமான தவறுகளை, ஆதாரபூர்வமான தவறுகளை நீங்கள் எழுத்து வெளியில் பேசணும். இந்த மாதிரி அரங்கில் பேசினா தானே அது ஒரு பெரிய இம்பேக்டாக மாறும். இனி டிஸ்கஷன் டாபிக் அதுதான் மாறணும். ஆளுமரசு இப்படி ஒரு தப்பு பண்ணிடுச்சா, இவ்வளோ பெரிய விஷயத்தை ஏமாத்திட்டாங்களா? அவர் வந்து இப்போ இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா வாக்குறுதியில் அரசு ஊழியர்களுக்கு நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க. பழைய ஓய்வு திட்டம்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் எதுவும் செய்யலை. அப்போ அதனால் வந்து அரசு ஊழியர்கள் பெரிய உள்ள கோவத்தில் இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் தான் எங்களை பற்றி கவலைப்படுவார் போல இருக்குது, அப்போ நாங்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக தயாராக இருக்கோம் அப்படின்னு ஏற்கனவே சொன்னாங்க. அவங்க இப்போ அந்தளவுக்கு கோவத்தில் இருக்காங்க. அப்போ அவங்களோட பிரச்சனையை ஒரு வரையில் சொல்லிட்டு போகிறீங்க. நீங்கள் அரசு ஊழியரோட வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்களா, அவங்க ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து எல்லாரும் சொல்கிறது தான். அது கட் அண்ட் ரைட்டாக வர இந்த அரசு என்ன செஞ்சாங்க, இந்த 4 வருஷத்தில் என்ன செஞ்சாங்க? எதுவுமே செய்யல. நேர்மையான அரசு நீங்கள் தரங்கிறீங்க, சரியா? ஆனால் நீங்கள் நேர்மை அரசு தரேன்னு சொல்லும்போது இந்த அரசு எந்த அளவுக்கு நேர்மை தவறு இருக்குது, நிர்வாகத்தில் எந்த அளவுக்கு நேர்மை தவறு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பின் பாயிண்ட் பண்ணி சொன்னால் தான் மக்களுக்கு உங்கள் நம்பிக்கை வரும். சார், இப்போ தொடர்ந்து விஜய் அவர்களை நோக்கி வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, அவருடைய ஃபேன்ஸ்லாம் ஓட்டா மாறாது, அவரோட ஃபேன்ஸோட ஓட்டெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் தொடர்ந்து கான்ஃபிடென்ட்டாக என்ன சொல்கிறாருன்னா ஓட்டா மாறுங்கிறாரு. அப்போ 2026 அவர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா சார்? நான் நினச்சதை விட அவர் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த போகிறாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி டோட்டலாக இவ்வளோ விஷயத்தையும் பார்த்தா இவ்வளவும் அவர் மீது விமர்சனமாக தான் சொன்னேன். இவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் அவர் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த போகிற மிகப்பெரிய பிளேயராக இருக்க போகிறார் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் தெரியுங்களா? அவர் இப்போ நான் அதெல்லாம் சொன்னது இல்லைன்னா ஒரு ஜெர்னலிஸ்ட்டாக ஒரு பார்வையை நான் வச்சேன். ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இப்படிலாம் இருக்கக்கூடாது, ஆளும் அரசுக்கு எதிர்த்து அரசியல் செய்கிறாருன்னா அவர் இந்த மாதிரி விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் அவரால் வந்து ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுகிற மாதிரி விஷயம். ஆனால் விஜய் என்ன முடிவு பண்ணியிருக்காரு, இன்றைக்கி அவர் ஸ்பீச் கவனிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன புரியுதுன்னா, தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிறதுக்கு இன்டெலெக்சுவல் ரீதியான பார்வைலாம் தேவையே இல்லை, வேற ஒரு பார்வை இருக்குன்னு சொல்லி அதை இன்னைக்கு ப்ளே பண்ணி காமிச்சிட்டார். அது என்ன எமோஷன் கார்டு ப்ளே பண்ணியிருக்கிறார். ரொம்ப அழகாக எமோஷன் கார்டு ப்ளே பண்ணியிருக்காரு. மதுரை கிழக்கில் நான் நிற்க போகிறேன்னு சொன்னார். மதுரை கிழக்கு தொகுதி தேர்ந்தெடுத்துட்டார் அப்படின்னு பார்த்தா அடுத்து மதுரை மேற்கு, மதுரை சென்டரு, உசிலம்பட்டி, திருப்பரங்குன்றம் எல்லாம் 230 நான் தான் நிற்கிறேன் அப்படின்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 230 நான் தான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு ரேஷன் கார்டில் என் பேர் இருக்கும், என் வீட்டு ரேஷன் கார்டில் உங்கள் பேர் இருக்குது, ஆனால் பேர் இருக்காது, பார்த்தா தெரியாது. ஆனால் நம்மளுக்குள்ள ரத்த உறவு இருக்குது. நீங்கள் தானா, நாங்கள் தான் நீ, இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நல்லா பாருங்கள். விஜய் வந்து அவரை நீ எந்த ஒரு புள்ளியும் அடைக்க முடியாது.
அவர் ஒரு மத ரீதியாவோ அல்ல கேஸ்ட் பேஸ்லையோ ஒரு லீடராக நீங்கள் ஆற்றி அவர் இந்த சமூகத்தோட தலைவர் தான் அவர் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவரை அடைக்க முடியாது. ஏன்னா வந்து அவர் சினிமா ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால வந்து தமிழ்நாடு தழுவிய ஒரு ஃபேஸ் அப்படின்றதுனால அது ஒரு கூடுதல் ப்ளஸ், நல்ல விஷயம். அப்படி ஒரு சாய ஒரு மேலே உலாமல் இருக்கிறது நல்ல விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அவர் இப்போ இந்த கார்டை ப்ளே பண்ணுறாரு. 234 தொகுதியில் நான் தான் நிற்க போகிறேன், நமக்கு உங்களுக்கு ரத்த உறவு இருக்குது அப்படிங்கிறதுலாம் எப்படின்னா எம்ஜிஆர் மாதிரியான பாலிடிக்ஸ், அதாவது ஒரு உணர்வுபூர்வமாக கலக்கிறது, எமோஷனலாக கலக்கிறது. ஒரு திரைப்படத்தில் ஒரு சீன் வச்சு ஒரு மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து துடிக்கிறது மாதிரி எம்ஜிஆர் நடிச்சு காட்டுவார், ஒரு ரிக்ஷாக்காரனுக்கு ஒரு பிரச்சனை துடிக்க மாதிரி நடிச்சு காட்டும் போது அப்படின்னா அவங்களோட கனெக்ட் ஆவாங்க. அதை அவர் மேடையில் பேசுகிறாரு. இப்போ அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் வந்து என்னென்னா நம்ம ரத்த உறவு அப்படிங்கிற அதை நீங்கள் அதை ரொம்ப சாதாரண நினைக்காதீங்க. அவர் வந்து எனக்கு இன்டெலெக்சுவல் பாலிடிக்ஸ்லாம் தேவையில்லை, நான் வேற ஒரு பாலிடிக்ஸ் செய்ய போகிறேங்கிறத அவர் அங்கே சொல்கிறாரு, இன்டெரக்டாக சொல்கிறார். அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் வந்து நம்ம நினைக்கிறதாண்டி வேறு லெவல் யோசிக்கிறவரை நான் புரியுறேன். இதனால் வரையும் பார்த்ததெல்லாம் வந்து ஒரு பத்திரிகையாளராக என்னடா இப்படி ஒரு தலைவர் இருக்காரே நம்ம விமர்சனம் பண்ணுறோம், இது வேறு. இப்போ என்னன்னா நான் தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிடா அப்படின்றத காட்டுறாரு. எனக்கு இந்த எமோஷன் கார்டு போதும்டா, நான் உங்கள் ரத்த உறவுங்க, உங்கள் ரேஷன் நம்மள உறவு உங்கள் சித்திங்க, நீங்கள் சித்திய அண்ணன் தம்பிங்க இப்படின்றது போது அது எப்படி தெரியுமா இருக்கும். அவர் இன்றைக்கி மார்க்கெட்டில் அவர் சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் லைவில் இருக்க ஒரு என்ன சொல்கிறது லைவில் அவர் இன்றைக்கி வந்து டாப், அவரோட மார்க்கெட் பெரிய லெவலில் இருக்குது, ஹை லெவலில் இருக்குங்க மார்க்கெட்டு. இன்றைக்கி வந்து அவர் தான் வந்து இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவர் தான் வந்து மிகப்பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணக்கூடிய தலைவராக இருக்கார், மிகப்பெரிய அளவில் சம்பளம் வாங்கக்கூடிய நபராக இருக்கார். அவர் என்ன சொல்கிறேன்னா சினிமாவில் எனக்கு மார்க்கெட் போயிடுச்சு, நான் அதனால தான் இப்போ இந்த இதுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி கடந்த காலத்தில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நபர் நான் கிடையாது. எனக்கு சினிமாவில் இப்போது வந்து என் மார்க்கெட் வந்து பீக்கில் இருக்குது, அப்போ நான் வரேன் அப்படின்றாரு. இது உண்மை. அவர் இந்த இடத்துல வரும்போது மக்கள்கிட்ட இப்படி ஒருத்தர் வராரு அப்படின்னும் போது இவர் பேசுகிறார் மக்கள்கிட்ட. நம்ம வீட்டில் நீங்கள் சித்திங்க, நான் உங்கள் மாமாங்க மச்சாங்க தாய் மாமாங்கிறார். ஸ்னோலின் விஷயத்த குறிப்பிட்டு ஸ்னோலின் நான் வந்து என் தம்பி பண்ணுறேங்க. ஒரு அம்மா வந்து ஒரு தம்பின்னு சொன்னான்னா அது வந்து அடிப்படையில் பார்த்தா மற்ற குழந்தை தாய் மாமன் ஆகிடுவாங்க. இது நல்லா பாருங்க, இது எமோஷன் கார்டுங்க. இது இந்த கார்டு நல்லா வேலை செய்யுங்க. இந்த கார்டு வேற எதுவுமே யோசிக்காது. ஓகே சார், இப்போ இந்த கார்டு வந்து வெற்றி பெறுவதற்கு இது சாதகமா இருக்குமா இல்லை எதிர்க்கட்சி தலைவராக வரும்? வெற்றி பெறுவதற்கான சாதகம் எப்படின்னா இவர் எப்படி கூட்டணி அமைக்கிறாங்கிற பொறுத்து இருக்கு. இது வந்து என்னன்னா வலிமையான கட்சியில் கூட்டணி போட்டாருன்னா இந்த கார்டை போட்டு ப்ளே பண்ணாருன்னா அது கிளிக் ஆகிடும், உங்களுக்கு கட்டாயம் கிளிக் ஆகும். அது எந்த அளவுக்கு அது ரீச் எந்த அளவுக்கு இருக்க போதுன்னு எனக்கு தெரியல. அது வந்து கொஞ்சம் கற்பனை குதிரை நம்ம வந்து தட்டி விட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நல்லா பாருங்கள், மக்கள் வந்து ஒரு திரையில் உச்சக்கட்ட ஒரு ப்ராப்ளம் திடீர்னு வந்து நம்ம பிள்ளை மாதிரி வந்து பேசுகிறாங்க. மக்கள் எப்படின்னா நம்ம வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் வந்து நம்ம வீட்டு பிள்ளைன்னு படம் நடிச்சிருப்பார். அந்த கார்டு அந்த பேர் எதுக்குன்னா வந்து அது பார்ட்டிஸ் ஒர்க் அவுட் ஆகும். நம்ம வீட்டு பிள்ளை வந்திருக்குப்பா, மக்கள் அப்படி நம்ம வீட்டு பிள்ளை வந்திருக்குப்பா அப்படி இப்படி தான் மக்கள் கனெக்ட் ஆவாங்க. அவங்க இந்த மாதிரி நபர்கள்ட்ட குற்றமே காண மாட்டாங்க மக்கள். அவங்க என்ன தப்பு அவங்க அந்த இது வந்து நம்ம போய் வந்திருக்காங்கப்பா இந்த வார்த்தை மக்கள்கிட்ட வந்துச்சுன்னு வைங்களேன், அது வந்து நீங்கள் அதை நீங்கள் யோசிக்க முடியாது. அதான் இது வந்து ஒரு பெரிய மைனஸ். இப்போ சினிமா ப்ராப்ளத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய நம்ம வந்து அவங்கள நம்ம விமர்சனம் பண்ணுறது காரணம்னா சினிமா மூலமாக அடையக்கூடிய புகழை அரசியல் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம். இடையில அஜித்குமார் சொல்லியிருந்தார், நான் அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டேன், இங்கே இருக்கிற புகழ் நான் வேறு எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். பட் இவர் வந்து அதை கிளியர் கட்டாக புரிஞ்சுட்டு அதை வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதை ஸ்டேஜில் அதை பேசிட்டார். நான் என்னடா வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறாரே பாலிடிக்ஸ் எல்லாமே பேசுகிறாருன்னு நினச்சினா இதுதான் அவரோட பாலிடிக்ஸாக அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு நான் பார்க்குறேன். இதை நீங்கள் தவறாக கணக்குப்படாதீங்க. இன்னும் என்ன சொல்லணும்னா ஒரு சினிமாக்காரன்ட்ட நேர்மை இருக்கும். என்ன நீங்கள் நேர்மையான ஆளாக பாருங்கள். நீங்கள் என்கிட்ட அது இதுன்னு என்ன தேடாதீங்க. நீங்கள் நான் அறிவாளியா அதில் அறிவாளியா இன்டெலெக்சுவல் அரசியல் பேசணும் அதான் என்கிட்ட தேடாதீங்க. நான் நேர்மையானவன்னு சொல்கிறேன். நான் நேர்மையான அதை மட்டும் என்கிட்ட பாருங்கள். நான் நேர்மையானவன் இது இப்படியே சொல்லிட்டு இருக்கார் அவர். அதாவது அரசியல்வாதி வந்து அறிவாளி இல்லை, அரசியல்வாதிகள் எல்லாமே அறிவாளி கிடையாது, சினிமாக்கரெல்லாம் முட்டாளும் கிடையாது அப்படின்னு எனக்கு நான் அறிவாளி அப்படிங்கிறத சொல்கிறாரு. நான் நேர்மையானவன், என்னோட அளவுகளை நீங்கள் என்னை அளக்கிறதுக்கு இப்படி என்ன அழங்க அப்படின்னு சொல்லி தன்னோட அளவுகள் இதுதான் அப்படின்னு கொடுக்குறாரு. ஸோ வந்து நம்ம அவரோட விஷயத்த வேறு மாதிரி புரிஞ்சுக்கணும். அவர் வந்து இந்த மாதிரியான கார்டை ப்ளே பண்ணனா தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட குறிப்பாக பெண்கள்கிட்ட இந்த மாதிரி கார்டு ப்ளே பண்ணக்கூடிய ஒரு தலைவர் இருந்தாருன்னா, அந்த தலைவர் வந்து பிரபலமான தலைவர் இருந்தாருன்னா நிச்சயமாக அது வந்து அந்த தலைவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு, மக்களுக்கு ஒரு பெரிய மைனஸ். அதாவது என்ன, மக்கள் வந்து அறிவுபூர்வமாக விழ மாட்டாங்க, உணர்வுபூர்வமாக வீழ்ந்து போயிடுவாங்க. மக்களை வீழ்த்துறதுக்கான டாக்டிக்ஸ் அங்கே இது. சரியா, மக்களை எப்படி வீழ்த்துறீங்கிறதான் விஷயம். வாக்கு பெறுவதுங்கிற மக்களை ஏமாற்றி வாக்கு பெறுவது அப்படிங்கிறத நம்ம அதை பார்க்குறோம். நம்பிக்கை பெறுறதுலாம் செகண்டரி. மக்களுக்கு பணம் கொடுத்து இல்லை பொய்யான வாக்குறுதி கொடுத்து நம்பிக்கை பெறுறத வாக்கு பெறுறதா இன்றைக்கி தேர்தல் அரசியல் இருக்குது. அப்படிங்கிறதா இன்றைக்கி தேர்தல் அரசியல் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இவரோட விஷயம் என்னென்னா எமோஷன் கார்டை ப்ளே பண்ணி மக்கள்கிட்ட அந்த மக்களை வீழ்த்துறாரு. அப்படிங்கும்போது மக்கள் அறிவுபூர்வமாக சிந்திச்சு அறிவுபூர்வமாக தூண்டப்படுற ஆக்டிவிட்டிக்கு நடக்கலை, உணர்வுபூர்வமாக தூண்டப்பட்டு மக்கள் வந்து வீழக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது. இதில் பெண்கள் பெரிய வீழ்வாங்க நான் பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆல்ரெடி அவருக்கு ஃபேன்ஸ் பேஸ் அதிகம், நிறைய ஃபேன்ஸ் பேஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் இந்த கார்டு தான் உறுதியாக பிடிச்சிட்டார் அப்படின்னா
நிச்சயமா ஒரு கிரவுண்ட்ல அவர் ஒரு பெரிய இம்பாக்ட் பிளேயரை ஏற்படுத்த போறார் அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே சார். திமுக ஆட்சியில் இருக்குன்னா திமுக பெரிய சிக்கல். எனக்கு தெரிஞ்ச அதிமுகவுக்கு ஒரு பெரிய சரிவு காத்திருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். அதிமுக எதிர்க்கட்சியா வருவாங்களாங்கிறதே சந்தேகமா இருக்கு. அது நிச்சயமா இவரோட பாலிடிக்ஸ் இப்படி போச்சுன்னா நிச்சயமா அந்த இடத்துக்கு கட்டாயம் 2வது இடத்துக்கு தான் வரப்போறாரு. ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வரப்போறாருங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தாவேகாவினுடைய மாநாடு குறித்து அதுல விஜய் அவர்களுடைய நடவடிக்கை குறித்து கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார்.